பேச வந்துள்ளேன். நமது தாய்நாடான இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு காந்தியடிகள், நேதாஜி, பகத்சிங், வாஞ்சிநாதன் முதலிய எண்ணற்ற தலைவர்கள் போராடினார்கள். அவர்களில் குறிப்பிட்டத்தக்கவர் திருப்பூர் குமரன். இவரது இயற்பெயர் குமாரசாமி. 1904ஆம் ஆண்டு குமாரசாமி பிறந்தார். குமாரசாமி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை நெசவு தொழிலாளி. இவர் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். இவர் குடும்பம் வறுமை காரணமாக படிப்பை தொடர இயலவில்லை. செய்யும் தொழிலை தெய்வமாக கொண்டு பட்டு நெசவு செய்ய கற்றுக்கொண்டார். கத்தியின்றி ரத்தமின்றி அறவழியில் காந்தியடிகள் செய்த போராட்டம் குமாரசாமியை ஈர்த்தது. தாமும் அறவழியில் போராட கதராடை உறுத்தி கொண்டார். காந்தியடிகள் விடுதலை போராட்டம் தீவிரம் அடைந்தது. அதனால் ஆங்கிலேயர் சினம் கொண்டு காந்தியடிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனால் மக்கள் கொதித்து எழுந்தனர். அதனால் நாடு முழுவதும் போராட்டம் பரவியது. குமாரசாமி திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். எதிர்முனையில் காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் ஓடி வந்தனர். அதனால் அவரையும் மற்றவரையும் முன்னறிவிப்பின்றி அடித்து நொறுக்கினர். மூவண்ண கொடியை கீழே போடுமாறு கேட்டு கூறினார். அஞ்சா நெஞ்சன் குமாரசாமி, என் உயிரை போனாலும் கொடியை மண்ணில் விழவிட மாட்டேன் என்றார். தன் கையை உயர்த்தி வந்தே மாதரம் என்று முழங்கினார். காவலர்கள் குமாரசாமியின் தலையில் அடித்தனர். அதனால் குமாரசாமியின் தலையில் ஆழமான காயம் பட்டு ரத்தம் கொட்டியது. ஆனால் அவர் வீரம் முழுக்கும் குறையவே இல்லை. மண்ணில் விழுந்தும் கூட கொடியை மண்ணில் விழாமல் காத்தார். கொடிக்காக தன் உயிரை நீத்தார். அன்று முதல் அனைவரும் அன்னாரை கொடிக்காத்த குமரன் என்று சிறப்பாக அழைத்தனர். நாமும் நாட்டு பற்ற மிக்கவராய திகழ்வோம். நாமும் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். சொல்லிட்டேன்.